முருகேசன் என்ற ஆர்வம் முத்துநட்சுமி என்ற இயேசுடைய மகன் திரு சந்தோஷ் அவர்களை முன்பதாக அழைத்து வந்து உட்கார வேண்டும். நிச்சயதார்த்த ஆராதனை தொடங்குகிறது. ஜேம்ஸ் ஐயா திரு ஐபிஎஸ் திருச்சபையினுடைய போதகர் திரு ஜேம்ஸ் ஐயா அவர்கள் ஆரம்பித்து எழுப்பார்கள். ஜெபம் செய்கிறோம். எங்களை அன்பாய் நேசித்து வேண்டுமென்று வருகிற எங்கள் அன்பு தந்தையே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாள் கடந்து தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களை சித்தத்தின்படியே எங்களை ஒன்று கூடி உங்களை தொழுது கொள்ளபடியான இது திரும்பி கொண்டு நன்றி செலுத்துகிறதே. அருமையான மகனையும் மகளையும் பிரிப்பதற்கு ஆதாரமாக தகவலே இந்த நிச்சயதார்த்த விழாவை கர்த்தாவே செய்யக்கூடியாக நீர் நாள் ஏற்படுத்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதிக்க, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர்கள் வந்து வேண்டியதுனால சிரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியாளர்கள் உன் நாமத்துக்கு மகிமையாக இருக்கிற ராஜா, உன் நாமத்தை மகிழ்ப்பட்ட தகவனே, இதே துவக்க முதல் முடிவு பெற்ற தகவனே ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவை பொறுப்பாக நடத்தி அனைவரையும் சந்தோஷப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மக்களையும் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல கர்த்தா வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே அது வந்து ஒவ்வொரு பிரயோஜனப்படத்தக்கதாக கூடியிருந்தாங்க. இதே ஆசிரியரையும் வெளிப்படுத்தும் வழிநடத்தும் எங்கள் அருமை இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடப் போகிறோம். என்னம்மா வருஷத்தட்டில் ஆடிக்கிறீங்களா? உட்காருங்க போய் அந்த புடவை மட்டும் எடுத்துன்னு வைங்க. என்ன புடவை? Yes,
கேகே நகர் எங்க இருக்கு தெரியுமா? அதுவும் மெட்ராஸில் ஒரு இடம் தான். ஐபிஏ திருச்சபையை சேர்ந்த திரு முருகேசன் என்ற ஆரோன், முத்துலட்சுமி என்ற எலிசபெத் அவருடைய குமாரன், திருவாளர் செல்வன் சந்தோஷ் அவர்களுக்கும், சென்னை 57 எர்ணாவூர் திரு இயேசுபாதம் திருமதி எஸ்தர் ஜெவகுமாரி அவருடைய மகள் பெனிகா ஜாஸ்பருக்கும் நிச்சயதார்த்த ஆராதனையை ஆண்டவருடைய முன்னிலையில் நடப்பிக்க எப்படி வந்திருக்கிற திருச்சபை போதர்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வைபவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னின்று இதை நடத்தி இந்த பிள்ளைகளை பிற்காலத்திலே திருமண வாழ்க்கையை இணைக்கும்படியாக நாம் ஜெபனில் இருந்து இந்த காரியத்தை நடப்பிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சந்தோஷ் அவருடைய அப்பா அம்மாவும் பெனிகா அவருடைய அப்பா அம்மாவும் வந்தால் தான் இந்த பொருட்களை எல்லாம் ஜெபித்து கொடுக்க முடியும். அவங்க போய் அதை மாற்றிக்கிட்டு வருவாங்க. அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து இந்த நிச்சயதார்த்த விழாவை நடத்த முடியும். ஆகவே 2 பேருடைய அப்பா அம்மாவும் ஒன்று வாங்க. பாஸ்டர் மோசஸ் ஐயா வந்திருக்கிற இந்த புத்தாடைகளை பாஸ்டர் மோசஸ் ஐயா ஜெபிக்க இப்பொழுது மணமகன் இதை வாங்கி அணிந்து கொண்டு வருவார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த நல்ல தகப்பனே, கருமையான மதிய வேலையை தகப்பனே வந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்காகவும் அன்பு சகோதரிக்காகவும் இந்த திருமண வைபோகத்தின் நிச்சயதார்த்தத்தை அன்றவரை முன் அடையாளமாய் நீர் வைத்திருக்கிறீர். அப்பா, ஈசாக்குக்கு பின் கொள்ளும் போது உச்சிதமான பொருட்களை கொடுத்து ஆண்டவரே ரெபெக்காவை நியமித்து அவர்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தது போல அருமையாய் வந்திருக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காக, அப்பா இங்கே அமர்ந்திருக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக கொண்டு வந்திருக்கிற இந்த வஸ்திரங்களையும் அவர்கள் அணைந்து கர்த்தாவை இடத்துல வந்து நிற்கும் போது இதில் என்னுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய விசேஷித்த வண்ணமாய் கொடுக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் மனரமியத்தோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வானத்தில் இருந்து அதை ஆசீர்வதிக்கிறது. இந்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த இந்த வஸ்திரங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்பொழுது ரெவரண்ட் டாக்டர் பால் எமிலியஸ் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மதிய வேளைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த ஆதீனத்தை இந்த மருமக்களை இணைப்பதற்கு தீர்மானித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே பெனிகா ஜாஸ்பர் அவர்களையும் சந்தோஷ் அவர்களையும் ஆண்டவரே இந்த திருமணத்திற்கு ஆதாரம் கொண்டு கொண்ட இந்த உடன்படிக்கையில நிச்சயதார்த்த நிகழ்வில் இவர்களை இணைப்பதற்காக அன்பின் அடையாளமாக, ஐக்கியத்துக்கு அடையாளமாக, உறவுக்கு அடையாளமாக பங்கு கொள்ளக்கூடியதான இந்த பொருட்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த வஸ்திரத்தை அவர்கள் கொடுப்பதற்காக தீர்மானித்து சந்தோஷுடைய வீட்டிலிருந்து ஆண்டவரே இந்த நிச்சயத்துக்கு கொடுப்படியாக அடையாளமாக இந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்வதற்கு பெனிகா ஜாஸ்பர் அவர்கள் கொடுப்பதை நாங்கள் எண்ணி பார்த்து உண்மை சோதனைக்கிறோம். இதை ஆசீர்வாதமாக நீர் ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரமாக இவருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் வாய்க்காலாக மாறுவதற்கு அடையாளமாக நீர் வைத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற தேவன் கிருபை செய்து கொண்டே இதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்கள் பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பழகிறேன், உங்கள் சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பழகிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவாய்
சமூகத்தில் குறையில்லாமல் ஹalleluya. வாங்க சிஸ்டர், உங்க பேர் என்ன? முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலை நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலை நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். நீ வரும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வரும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். உனக்கு தந்திடுவேன். குடும்பத்தை கிட்டத்தட்ட 30 வருட காலமாக நான் அறிவேன். எஸ்தரை பிறந்ததிலிருந்து நான் அறிவேன். எஸ்தர், ஏபி இருவரையுமே. நம்ம பெனிட்டாவையும் பிராங்கிலையும் குழந்தையிலிருந்தே நான் அறிவேன். அவர்கள் மகனுடைய இந்த நிச்சயதார்த்தத்துக்கு இந்த ஒரு பாடலை பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இந்த பாடல் மணவாட்டி குறித்து பாடுகிற பாடல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நிச்சயிக்கப்பட்ட நம்மை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இப்போ உலகப்பிரகாரமாக இப்போ அந்த மாப்பிள்ளை சந்தோஷ் என்பவர் பெனிட்டாவை பார்த்து பாடுகிறதாக நீங்கள் உணர்ந்து நான் பாடுகிறதை நீங்கள் கவனமாக கேட்டால் நல்லா இருக்கும். என்னுடைய குரல் ஒரு மாதிரி குரல் வயசாகிட்டு 69 வயசாகுது. அதனால என்னுடைய குரலை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பாட்டுடைய அர்த்தத்தை பற்றி நீங்க புரிந்து கொள்ளுங்க. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே, கவர்ந்து கொண்டவளே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே. நீ என் மணவாளே, நாத்துமனேசர் நான் தானே. நீ என் மணவாளே, உன் நாத்துமனேசர் நான் தானே. உன்னில் பழுதி ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி.
மாறி காலம் சென்றதே மழையும் பெய்தே ஒழிந்ததே மாறி காலம் சென்றதே மழையும் பெய்தே ஒழிந்ததே பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதே பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதே குருவிகள் பாடும் காலம் வந்ததே குருவிகள் பாடும் காலம் வந்ததே காட்டு புறாவின் சத்தம் கேட்குதே என் பிரியமே நீருபவதி எழுந்து வா என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா ஒரு பாட்டு பாடுறது. இதொரு பாடல் பாடு ஒரு நாளும் ஏழை மரவா தெய்வம் இது நன்றியோடு உண்மை துதிக்கிறேன். இந்த பாடலை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் பாடுகிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உம்மை உள்ளவரே வாக்குத்தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உம்மை உள்ளவரே யார் மறந்தாலும் நான் மறவே என்று வாக்கெனக்கு அளித்தவரே யார் மறந்தாலும் நான் மறவே என்று வாக்கெனக்கு அளித்தவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 60 முடிய. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலப்புறம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போ என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்று அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில வஸ்திரங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்திரினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்ப்பு பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாயையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீர் கோடா கோடியார் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமென். சகோதரி ஜெபக்கணி ஒரு சிறப்பு
பாடல் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாட்டிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாட்டிலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வு என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வு என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாட்டிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாட்டிலே. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக திரு எஸ் பாதம் எஸ்தர் அவருடைய மகள் ஜாஸ்பர், பெனிட்டா ஜாஸ்பர், அவளை பிங்கி பிங்கினே கூப்பிட்டு இப்போ வந்து பெனிட்டான்னு கூப்பிடுறது எனக்கே புது பேராக இருக்கு. ஆளுங்க பழைய ஆளை தவிர. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திரு சந்தோஷ் சந்தோஷ் என்ற பேர்ல என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே இந்த சகோதர சந்தோஷையும் சகோதரி பெனிட்டாவையும் இன்று ஆண்டவருக்கு முன்பாக இந்த இவ்வளோ ஊழியக்காரர்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஊழியக்காரர்கள் மத்தியில் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது 2 பேரும் இப்படி வந்து நின்று போகிறோம். இந்த நிச்சயதார்த்தத்திற்கு அடையாளமாக இப்பொழுது இருவரும் இந்த மோதிரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மோதிரம் மற்றும் இந்த செயினை அர்ப்பணித்து இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆதாமுக்கு ஏற்ற யாவோரை கொடுத்த ஆண்டவரே, ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லி சந்தோஷுக்கு எங்கள் அன்பு மகள் பெனிட்டா ஜாஸ்பரை இன்று நிச்சயதார்த்தம் செய்ய இந்த விழாவை ஏற்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம். இரு வீட்டாரையும் கர்த்தருடைய கையில் அர்ப்பணிக்கிறேன். கொண்டு வந்திருக்கிற அந்த பொருட்களை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் பிற்கால வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு வாழ இவர்களுக்கு பயன்பட நீ திருப்பி செய்யும். குறிப்பாக ஆண்டவரே, சந்தோஷுக்கு பெனிட்டாவுக்கு சந்தோஷ் என்ற நிச்சயத்துக்குள்ளாக இவர்களை கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இந்த நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஊழியக்காரங்களாம் அதுக்கு நேராக கையை நீட்டி ஒரு ஜெபம் பண்ணி வைப்போம். அப்படியே மனசுல ஜெபம். சந்தோஷ் வந்து பெனிட்டாவுக்கு இந்த மோதிரத்தை முதலாவது அணிவார். மோதிரத்தை காட்டு மோதிரம் வருது. அவருக்கு அவருடைய மோதிரத்தை காட்டப்படும். எந்த வாரம் அப்படி ஒரு சாட்சி காட்டு. இந்த பாருங்க, இந்த பாருங்க. இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் வந்து இந்த வேதாந்தத்துக்காக ஜெபித்து இந்த பிள்ளைகளுக்கு வழங்குவார். வாங்க.
எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்லாண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏற்ற துணையை ஏற்ற சமயங்களிலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அருமையான தம்பிக்கு அருமையான மணமகளை ஏற்ற காலம் வந்த பொழுது தகப்பனே இந்த பிள்ளைகளை குடும்பமாய் இணைக்கும்படியாக சித்தம் கண்டபடியினால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறபடியினால் அது வல்லமை நிறைந்த கரம், மகிமை நிறைந்த கரம் நம்முடைய பிள்ளைகளுடைய தலை மீது வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி உமது சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அளிக்கின்ற பொழுது மகிமையின் கர்த்தர், ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர் இந்த பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வேதாகமும் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே இந்த வேதாகமத்தை எடுத்து அவர்கள் வாசித்து வசனங்களை தியானிக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தியானத்தில ஆண்டவரே பிரசன்னராய் இருந்த இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். உமது நாமத்தை சொல்லியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்தை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. இங்கே பாருங்க. அவருக்கு வீசக்கூடிய மலைகளாக சந்தன பரம்பரையாக சந்தான பரம்பரையாக போட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருந்து ஏற்ற வேளையிலே இவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருப்பதாக. ஆமென். உட்காருங்க. 2020 50வது ஆண்டு விழாவில் ஐயா தான் 3 நாள் கன்வென்ஷன் கொடுக்குற பேசினாங்க. அவர்கள் தான் இன்னைக்கு பெரிட்டா ஜாஸ்பர் நிச்சயதார்த்தத்தில் நமக்கு சுருக்கமாக நிச்சயதார்த்த செய்தியை கொண்டு வருவார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ இணைச்சி நாமத்தினாலே இந்த நியமன விழாவுக்கு வந்திருக்கிற அத்துணை சபை மக்களுக்கும் உற்சாகங்களுக்கும் இயேசு நாமத்தினாலே நன்றி வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவராமையாக நேரம் கடமைக்கப்படினாலே எல்லாரும் ஆட்சியை பார்க்க ஆரம்பிச்சுங்க. சீக்கிரத்தில் வீட்டுப்படி பசுத்த ஆவியான உதவி செய்வார்கள். அருமையான அன்பு ஆயிரம் சொல்வது போல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அருமையான பாஸ்டர் பால் உதயசீலர்கள் அறிவிக்கும். இதே போன்று ஒரு வீட்டிலே மாடியிலே நிச்சயதார்த்தத்தால் தான் அவருக்கு எனக்கும் அறிமுகமாகும். ஆகவே 30 ஆண்டுகளாக எனக்கு இனிய நண்பர் மாத்திரமல்ல அருமையான பாஸ்டர் எபனேஸ்வர் அவர்கள் 30 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். திருப்பரசத்தில் காட்பட்சி ஊழியர்களே நான் அவர்களாக இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம். இன்றைக்கு அவர் பார்த்து முடிக்கிறத சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல அருமையான பெனிட்டா அவர்களை போன வருஷம் தான் எனக்கு கடந்த 3 நாட்கள் கூட்டத்தில் 3 நாள் எங்களை அவர் இடித்து கொண்டதான காட்சியை நாங்கள் மறக்க முடியாது. அதே போல் மனமானவர்களுக்கு தம்பி சந்தோஷ் பல வருஷங்களாக அவருடைய திருச்சபை ஐபிஏ திருச்சபை
பாஸ்டர் யூஸ்டின் ராஜ் எங்கள் குடும்ப நண்பர், கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால எங்கள் நண்பர். அப்படி வர முடியவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு சபையிலிருந்து வந்தவர்கள் தம்பி சந்தோஷ். சரி, நாம் சற்று நேரம் தியானிக்கும்படி நாம் வாசித்த வேத பாடக்கூடிய அந்த வார்த்தைகளே நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:50 மத்திய பகுதி வாசிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எல்லா காரியம் கர்த்தரால் வருமா என்று சொன்னால் ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில கணவன் மனைவிக்கு தான் பிரியமானவர்களே குடும்பத்தில் காரியம் கர்த்தரால் வரும். எல்லாமே கர்த்தரால் வருகிறது சொல்லி நினைக்க முடியாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நான் சொல்ல முடியும் என்று சொன்னால் அருமையான பிரிட்டாவுடைய தாயார் எஸ்தர் அவர்கள் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள். மாத்திரமல்ல பனிட்டா வயலை அவர்கள் நல்ல பாடுகிற ஒரு மகள். அது மாத்திரமல்ல அதே போல அன்பு தம்பி சந்தோஷ் அவர்களும் அவள் திருச்சபையிலே பாடல் இருக்கிறார். கடந்த வருஷத்துல சபையில் திருச்சி போனபோது அந்த கோயிலிருந்து பாடினதை என்னால் பார்க்க முடியுது. அது எல்லாமே தேவனால் இணைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவனால் இணைக்கப்பட்ட காரியம். தேவனால் இணைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்டதான இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு மனங்களே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த அடிப்படையிலே காரியம் கர்த்தரால் வரும் என்று 3 காரியத்தை ஒரு 6 நிமிடங்களில் முடித்துவிட கர்த்தர் செய்வாராங்க. நேரம் ஆயிடுச்சு. எந்த காரியம் கர்த்தரால் வரும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 24 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திலே நீ குமாரத்தின் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாவை பெற்றுக்கொள்வேன் என்று வானத்து தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர்கள் எனக்கு ஆணைத்து கொடுக்கும்படி இவன் கையை ஆணைத்து கொடு என்று சொல்லி வாசிக்கிறார் இல்லையா? இங்கே முதலாவதாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் எந்த அடிப்படையில் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னால் முதலாவது விருப்பத்தின் அடிப்படையில் வந்த காரியம். அல்லேலூயா. விருப்பத்தின் அடிப்படை என்ன விருப்பம்? அன்றைக்கு திருமணங்களே மகனை பெற்றெடுத்த ஒரு தகப்பனுடைய ஒரு ஏக்கம், ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகவே அவர் ஒரு அனுப்புகிறார். மூத்த ஊழியக்கார இளைஞரை அனுப்பி நான் குடியிருக்கிற கானானியுடைய குமாரத்திலே இந்த குமாரனுக்கு என் குமாரனுக்கு பெற்றுள்ளாமல் என் தேசம் ஏன்னா என் தேசம் என் இடம் ஜாதி கிடையாது. மனதில் குழப்பிக்க ஜாதி கிடையாது. பிரிமணர்களே, அங்கே கானானிலே பெற்றுவிடக்கூடாது என்று சொல்லி சொன்னால் தெய்வ பலி இல்லாதவர்கள். கானானியர் தெய்வ பலி இல்லாதவர்கள். ஆக தெய்வ பலி இல்லாதவர்களுக்கு நீ என்ன சொல்ற பிள்ளை பார்க்கக்கூடாது என்று சொன்னால் நீ அனுப்பினான் சத்தியம். சரி, இதே போல அருமையான தம்பி சந்தோஷத்துடைய தாய் தகப்பனார் இல்லையா, சந்தோஷத்துக்கு ஏற்ற ஒரு துணையை தேவன் தர வேண்டும். வரக்கூடிய மனைவி வீட்டு மருமகள் ஒரு நல்ல ஒரு மனமள இருக்க வேண்டும். பாரத்தை சுமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வயதோடு இப்படிப்பட்ட படிப்போடு இப்படி அழகோடு ஆவிக்குள் கண்மூடி இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தை ஆனந்து சொன்னார்கள் என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, அதே போல பிரீட்டாவுடைய தாய் அவருடைய சகோதரர்கள் இளைஞர் செய்திருக்கலாம், ஜெயித்திருக்கலாம். என் தங்கச்சி வரக்கூடிய வெளியே மாப்பிள்ளை இருக்கணும், என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் ஒரு திருமணம் இருக்கணும் என்றெல்லாம் பல காரியங்கள் விருப்பத்தை மனதை வைத்திருப்பார்கள். ஆகவே 2 விருப்பமும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது அது இணைந்திருக்கிறது. ஆகவே முதலாக விருப்பத்தின்படி வந்த காரியம் என்ன விருப்பம்? மாப்பிள்ளை வீட்டார் விருப்பம், பெண் வீட்டார் விருப்பம். அதே போல சந்தோஷ் என்று சொன்னால் பிரிமணங்களே ஒரு எல்லாரும் தெரிஞ்சதான் ஒரு பேர் சொல்கிறோம். ஆகிய பிரிட்டா வார்த்தைக்கு ஆசிரியப்பட்ட மகன். இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது சம்பூர்ணம். அப்ப சந்தோஷத்திற்கு சம்பூர்ணம் இல்லையா, சம்பூர்ணத்திற்கு சந்தோஷம். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, விருப்பத்தின்படி வந்ததான ஒரு காரியம். ஆகவே தம்பி சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். 24 10ஆம்
வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 24:10 ஒட்டங்களை தன்னுடனே கொண்டு போனா எங்க வாசிக்கும் இல்லையா? கொண்டு போனா 11 வாசிக்கும் பொழுது ஊருக்கு புறமே ஒரு தண்ணீர் துறவுடனே தண்ணீர் முன்ன கொண்ட ஸ்திரீகள் புறப்பட்டு சாயங்கால விளையில ஒட்டை விலைக்கு தனக்குள்ளே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஒரு வேலைக்காரன் அந்த குடும்பத்திற்கு உண்மையான இருக்கிறான், எஜமானுடைய சித்தத்தில் இருக்கிறான். இவன் ஜெபிக்கிறான். இவன் ஜெபிக்கிறான். இவன் 12 வாசிக்கும் பொழுது என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே சித்திக்க பண்ணி எஜமான உறவினர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஜெபித்தார். அதனால ஒருவாள் இப்படி ஜெபித்ததாலே விண்ணப்பத்தின்படி அவன் விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், விண்ணப்பத்தை செய்த ஒரு நிஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்கப்படும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்காம எதுவும் செயல்பட முடியாது என்று சொல்றோம். ஜெபித்து செயல்படும் பொழுது அந்த காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அலங்கோலமா இருக்கும். அவசரப்படாம நிதானமா தேவ சித்தம் தானா, தேவ திட்டம் தானா, இது மகளுக்கு ஏற்றவன் தானா, மகளுக்கு ஏற்றவன் தானா என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து பார்த்து நீ ஜெபம் பண்ணி முடிவெடுக்கிறீர்களா? ஆகவே தான் சொல்கிறேன், இது விண்ணப்பத்தின்படி வந்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. விருப்பத்தின்படி வந்த காரியம். 2 வீட்டாருடைய விருப்பம் தப்பான செய்யப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 2 வீட்டாருடைய விருப்பத்தின்படி வந்த காரியம். இரண்டாவது 2 வீட்டாருடைய விண்ணப்பத்தின்படியாக வந்த காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வாசிக்கும் பொழுது அதே ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 13ஆம் வசனம். இதோ நான் இந்த தண்ணீர் கலவாண்டையில் நிற்கிறேன். இந்த ஊருடைய பெண் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவாளே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் சொல்லுகிற பெரியவனோ உனக்கு வார்ப்பே, புத்தகத்திற்கும் வார்ப்பே என்று சொல்லுகிற பெரியவனோ எதை குறிக்கிறது? விசுவாசத்திற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றை பார்க்கல, கற்பா சொல்றான்னு தெரியாது, ஹைட்டா வெயிட்டா தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த அந்த நாட்கள் எந்த ஒரு போட்டோவும் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்லாம் போடுறது ஒண்ணுமே கிடையாது. ஊருக்கு மாற்றத்தான் நான் போயிருக்கிறான். ஊருக்கு உள்ள போல ஊருக்கு வெளியே புறமே நின்று கொண்டு அவன் விசுவாசிக்கிறான். நான் குடி என்றும் உனக்கு வந்த ஒட்டத்துக்கு வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிற பெண் எவ்வளோ அவளே என் எஜமான குமாரனுக்கு நியமித்தவளை இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியம். இது எதை குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருப்பத்திற்கு வந்த காரியம். நம்பர் 2 விண்ணப்பத்திற்கு வந்த காரியம். நம்பர் 3 விசுவாசத்தோடு வந்த காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன ஆகவே இது தேவனுடைய திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த 3 நிலைகள் ஒருவருக்கு காத்திருந்தார். அருமையான ஆயரை அவர் சொன்னது கூட ஏற்ற காலம், ஏற்ற காலத்திற்காக காத்திருந்த சந்தோஷ், ஏற்ற காலத்திற்காக காத்திருந்த பெனிட்டா, ஏற்ற வேலைக்கு காத்திருந்த சந்தோஷ், ஏற்ற வேலைக்கு காத்திருந்ததான பெனிட்டா. ஏற்ற காலம். காலத்துக்கு முன்னே எதுவும் நிச்சயக்கூடாது, நடக்கக்கூடாது. தேவன் திட்டத்தின்படியாக காலம் வருகிற வரைக்கும் அந்த காலம் வருகிற வரைக்கும் காத்திருந்தார். ஆலயம் வாசிக்கும் பொழுது அவளை அவளிடத்திற்கு கற்றுக்கொண்டு வந்தார். அவளை அவளிடத்திற்கு கற்றுக்கொண்டு வந்தார் சொல்லி அதே புத்தகம் 2ஆம் வாசிக்க முடியும். லாபத்தை உருவாக்கிச்சாரு. கடைசியில் செய்தாரு, அவனுக்கு ஆதாமுக்கோ ஏற்ற துணையும் உண்டாக்கவில்லை. யோசிக்கிறார். யோசித்து தான் ஏவலை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏவல் தாமதமாக உருவாக்கப்பட்டார். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த கடியான காலங்கள்ல எங்க காலங்கள்ல தாமதமாக வர்றது யாரு சொல்லுங்க? யாரு? ஏன்னா அன்னைக்கே பிரிமணங்களே ஆண்டவன் தாமதமாக தான் உருவாக்கணும். இப்ப பாருங்க, ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க, ஒரு ட்ரெஸ் தான் சந்தோஷமா போட்டு உடனே வந்துட்டாரு. ஆனா பெட்டை கொஞ்சம் தாமதம். என்ன காரணம்? அன்னைக்கு ஏற்பட்ட தாமதம் அப்படியே போட்டோம். திருமண காரியங்கள்ல சரியான சிறந்து வரும்படியாக இப்பொழுதே அழைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா
பியூட்டி பார்லர் போயாச்சுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம். பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு 6 மணி ஒதுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி ஒதுக்க மாட்டாங்க. அவங்க பட்டி பார்க்கறது பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு திருமணம் 1/2 நாள் 1 நாள். எனக்கு நம்மளே ஆகவே அழகு உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை, லட்சணம் உள்ளவர்கள் இல்லையா? ஆகவே லட்சணம் உள்ள ஒரு பிள்ளை என்று சொல்கிறோம், லட்சியவாதியாக ஒரு பிள்ளை என்று சொல்கிறோம். ஆகவே அங்கே விசுவாசத்தின் அடிப்படையிலே எந்த காரியத்தை விசுவாசித்தாலோ அது அப்படியே நடந்ததாக வாசிக்கிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா? பிரிமணமே அதற்கு வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஊழியக்காரன் அவள் ஓடி உன் குடத்துக்கு தண்ணீரை கொஞ்சம் குடிக்க வேண்டும் என்று கேட்ட உடனே அவள் கொடுத்தா என்று வாசிக்கிறோம் இல்லையா? மற்றவங்க பிரிமணமே கொடுத்த பின் உங்களுடைய ஒட்டங்களுக்கு குடித்து தீர மட்டும் அவைகளுக்கு கொண்டு வாருமே. ஒரு ஒட்டக பிரிமணங்களை பல தண்ணீர் குடிக்கும். ஏறுறா இறங்குறா ஏறுறா இறங்குறா ஏறுறா இறங்குறா. ஆகவே ரெபெக்கா ஒரு உழைத்தவர்களே உழைப்பதிலே சிறந்தவர் இல்லையா? உழைத்தவள் ரெபெக்கா, உழைப்பதில் சிறைத்தவள் அல்ல ரெபெக்கா, உழைப்பதிலே இழைத்தவளும் அல்ல ரெபெக்கா. ஆகவே பிடித்தாவும் எல்லாவற்றிலும் இழைத்தவளும் அல்ல படைத்தவளும் அல்ல. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி அந்த விசுவாச அடிப்படையில் பிரியமானவர்களே சொன்ன மாத்திரத்தினாலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. விருப்பத்தின்படி வந்த காரியம், விண்ணப்பத்தின்படி வந்த காரியம், மூன்றாவதாக விசுவாசத்தில் வந்தது காரியம். கடைசியாக வாசிக்கலாம் ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21 ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, விசுவாசம் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை உண்டாகும், விசுவாசம் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை உண்டாகும். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்கப்படினாரோ இல்லை அவளை என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். இதான் முக்கியமான மௌனமாயிருந்தான். பிரிமண விருப்பம், விண்ணப்பம், விசுவாசம். இப்ப மூன்றும் கிளிக்காக என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் அமைதியா இதைத்தான் செய்யணும். கர்த்தர் வாய்க்கப்படாதோ இல்லையோ என்பதற்காக அவன் விட்டு கொடுத்தான். தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்தான், தேவன் நம்மளோட இடைவெளிக்கு விட்டு கொடுத்தான். ஆக 2 விட்டாரும் எடுத்தோ கவித்தோம் அல்ல. பார்த்துருப்பாங்க, போட்டு அமைச்சிருப்பாங்க, எடுத்தோன்னு ஓகே சொல்லிருக்க மாட்டாரு. தேவ சித்தம் தான் இல்லை சொல்லி சந்தோஷ் வீட்டுக்கு, சந்தோஷோடைய அம்மா அப்பாவும் பிரிண்டாவும் அம்மா அப்பாவும் தேவ சங்கத்தில் அமர்ந்திருந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். யாருக்கு? தேவனுக்கு, தேவ திட்டத்தை விட்டு கொடுத்தார்கள். பிரிமணம் நான் படிச்சத பயிலுக்கு 3 காரியங்களை சொல்லி செயல்படுகிற காரியங்கள் அல்ல. இப்பொழுது பிரிமணோட சில காரியங்களை இவர்கள் விட்டு கொடுத்திருக்கலாம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிரிண்டா விட்டா சில பேர் விட்டு கொடுத்திருக்கலாம். அதே போல சந்தோஷ் விட்டா சில பேர் விட்டு கொடுத்திருக்கலாம். அவன் விட்டு கொடுத்ததால வந்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம சொல்றோம் அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த காரியம்? இந்த காரியம் எந்த அடிப்படையில? விருப்பத்தின் அடிப்படையில் வந்த காரியம், விண்ணப்பத்தின் அடிப்படையில் வந்த காரியம், விசுவாசத்தின் அடிப்படையில் வந்த காரியம், 4வது விட்டுக்கூட்ட அடிப்படையில் வந்ததான. ஆகவே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரெபெக்காவுக்கும் ஒரு சகோதரன் தான், இந்த பிரிண்டாவுக்கும் ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொண்ணை பார்க்கணும் என்ன சொல்லுமா? பொண்ணோட பிறந்த அண்ணன் யாரா இருக்காங்களா, தம்பியாரா இருக்காரு, எங்க ஊரு பேசிக்குவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மச்சா இருந்தா நிச்சயமா மலையேறிடுவாங்க. அல்லேலூயா. மாப்பிள்ளை இருந்தா மலையேறி போடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிரித்தாவுக்கும் ஒரு சகோதரன் பாருங்க, நல்ல வாசி பாருங்க. ரெபெக்கா ஓடுனா அங்க லாபம் ஓடுறான் இல்லையா? இது சுறுசுறுப்பான குடும்பம். அல்லேலூயா. சந்தோஷ் அவர்கள் பெண் கேட்க வந்த குடும்பம் என்ன குடும்பம் சொல்லுங்களேன்? சுறுசுறுப்பான குடும்பம். அப்போ ரெபெக்கா ஓடும். இது கேள்விப்பட்ட லாபம் செய்யறா ஓடி 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 சேர்ந்து அவரெல்லாம் பின்னே வீட்டுக்கு 3 தூதர் வந்த உடனே அப்புறம் நினைச்சுதான் ஓடிதான் வாசிக்கணும். நான் லோகத்தை செய்ய. ஆகவே இந்த காரியம் கர்த்தரால் வந்து வாசிக்கிறோம். ஆக இப்பொழுது இவர்கள் நியமனப்பட்டிருக்கிறார்கள், உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இந்த காரியத்தை திருமணம் வருகிற வரைக்கும் என்ன செய்ய கொஞ்சம் காதல் இருக்கணும்.
அல்லேலூயா காத்திருக்கணும். ஆகவே பிரிமணர்களே பேசுங்க. இப்போ செல்போன்லாம் பிரிமணவர்கள் பயிர் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இனிமேல் அடுத்து எங்களுக்கு தெரியாமல் செல்போன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நம்பர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இது தப்பு இல்லை. ஆனால் அளவோடு பேசுங்க, வளவலான்னு பேசாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம். எதை பேசணும்? கர்த்தருக்கு இருந்த காரியங்கள் செய்யுங்க, பேசுங்க, அளவோடு பேசுங்க. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி செல்போன் தான் எல்லாம் ஃப்ரீயா பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. ஆகவே இவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு பேச ஒண்ணுமே இருக்காது. ஆகவே அளவோடு பேசுங்க, ஆசீர்வாதமாக பேசுங்க, அறிவோடு பேசுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை உங்க வீட்டில் அவங்க எப்படி இருப்பாங்க, நீங்க இப்படி இருப்பாங்க, உங்க தங்கச்சி எப்படி இருப்பாங்க, உங்க அண்ணன் எப்படி இருப்பாங்க, அதை நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. வசனத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க. ஈசாக்குடைய காரியம் அப்படித்தான். ஈசாக்கு திருமணத்திற்கு முன்பு தியானம் பண்ணினான், திருமணத்துக்கு பிறகு செபம் பண்ணினான். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியம் கற்றாவது அந்த தம்பியை நான் அறிவேன், அந்த ஒழுக்கமுள்ள அருமையான ஒரு தம்பி கற்று சொல். ஆகவே இந்த காரியம் கற்றாத அல்லேலூயா போடாத முடியாத பெருக்கும்படி ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடிவிட்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே, தேசங்கோதியும் சோதரே, தேசம் பகிழவே, தேசிருமான ஜோதி பிரதிங்கே, தேசியன் மனவாளனே, ஆசாரியரும் வாராஜனும், ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாகும் இவரை ஓடாக நீண்டே, பாட்டோடும் உம்மை சார்ந்துமே, பாரில் வந்திடவே, வெற்றி பெற்றோங்கும் இவர் நெஞ்சத்திலே, வெற்றாலும் நேசராஜனாம் உற்றவான்றாய சேயகே, ஓவாய் ஒழுகவே, விசிறுவான ஜோதி கதிரிங்கே, மெசியாயின் மனவாளனே, ஆசாரியரும் வாராஜனும், ஆசீர்வதித்திடும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டால் இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே விதமான கூடுகையின் மூலமாக தேவன் நீர் தகப்பனே உடைய நாமம் மகிமைப்படும்படியாக காரியங்களை செய்ய தேவர்கள் சித்தம் கொடுத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆதாமுக்கு தகப்பனே நீ நியமிக்கப்பட்ட ஏவாளையும் ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதித்தது போலவும் தகப்பனே ஆபிரகாமை தகப்பனே ஆபிரகாமுக்கு சாராவை நியமிக்கப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்தது போலவும் இந்த நாளிலும் தகப்பனை கேட்ட செய்தியின் வாயிலாக ஈசாக்குக்கு தகப்பனே ரெபெக்காளை நியமிக்கப்பட்டு அவர்களை நீர் ஆசீர்வதித்தது போலவும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி தகப்பனே இந்த நாளிலேயும் மகன் சகோதர சந்தோஷத்துக்கு தகப்பனே நீர் தகப்பனே சிஸ்டர் பினிட்டாவை நியமிக்கப்பட்டு இவ்விருவர்களையும் தகப்பனே நீர் தகப்பனை திருமணத்துக்கு என்று தகப்பனை அவர்களை ஆயத்தப்படுத்தி நிச்சயப்பட்டு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த தகப்பனை இந்த நிச்சயதார்த்த ஆளுங்க துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசனத்தினால் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நீர் தகப்பனை ஆசீர்வாதமாகவும் நாற்பது மகிழ்ச்சி கொண்டாகும்படியாக நாங்கள் செய்ய தேவன் கிருபை பாராட்டுகள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையானது தகப்பனே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னது போல தகப்பன காரியங்களை கருத்து நாங்கள் 3 காரியங்களை நாங்கள் தியானித்திருந்தோம். தகப்பனே அந்த காரியங்கள் இவருடைய வாழ்க்கை தகப்பன ஆசீர்வாதமாக இருக்கவும் வருகிற நாட்கள் தகப்பன இந்த வார்த்தையானது இவருடைய வாழ்க்கை தகப்பன ஒரு விளக்காகவும் ஒரு வெளிச்சமாக இருக்கிற தேவனை கிருபை பாராட்டுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கருத்தை கொடுக்கிற வாழ்ந்து வந்திருக்கிற திருச்சபையாரையும் தகப்பனை இனபந்தத்தாரையும்
நிரூபித்தார் குடும்பத்தாரே தகப்பனே நீர் ஆசீர்வதித்து இவர்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தேவன் இறங்கி வந்து தகப்பனே இவர்களையும் வருகிற காலங்கள் முழுவதிலும் நீர் ஆசீர்வாதமாக எடுத்து இவர்கள் மூலமாக அநேகருடைய அன்பை ருசிப்பாட்டு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து எங்களோடு கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் விசேஷமாக இந்த நிச்சயதார்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற சகோதரர் சந்தோஷோடும் பெருந்தவோடும் என்னிடத்தில் இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ, தேவனால் கூடாத காரியமுண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ, தேவனால் கூடாத காரியமுண்டோ? கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார், கற்பாறையில் கட்டளை எழுதி கொடுத்தார். கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார், கற்பாறையில் கட்டளை எழுதி கொடுத்தார். வானதூதர் மன்னாவாள் கோஷித்தார், வானதூதர் மன்னாவாள் கோஷித்தார். வானாந்தீர பாதையெல்லாம் நடத்தி சென்றார், வானாந்தீர பாதையெல்லாம் நடத்தி சென்றார். கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ, தேவனால் கூடாத காரியமுண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ, தேவனால் கூடாத காரியமுண்டோ? ஐந்தப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார், 5000 பேர்களை போஷிக்கச் செய்தார். ஐந்தப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார், 5000 பேர்களை போஷிக்கச் செய்தார். பர்த்திமேயு குருடனை பார்க்கச் செய்தார், பர்த்திமேயு குருடனை பார்க்கச் செய்தார். பரலோக வாழ்வு வாழச் செய்தார், பரலோக வாழ்வு வாழச் செய்தார். கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ, தேவனால் கூடாத காரியமுண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ, தேவனால் கூடாத காரியமுண்டோ?
கடலில் பெருங்காற்று வீசும்போது சீசர்கள் கண்டு நடுங்கும்போது கடலில் பெருங்காற்று வீசும்போது சீசர்கள் கண்டு நடுங்கும்போது கர்த்தர் இயேசு அன்று எழுந்து நின்று கர்த்தர் இயேசு அன்று எழுந்து நின்று காற்றை அதட்டி அமைதி தந்தார் காற்றை அதட்டி அமைதி தந்தார் கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ தேவனால் கூடாத காரியமுண்டோ கர்த்தரால் ஆகாத காரியமுண்டோ தேவனால் கூடாத காரியமுண்டோ
தூக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நான் ஆடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால. நான் ஆடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால 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 யாரால. உம்மாலே கூடும் ஒருவராலே கூடும் ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும் ஒருவராலே கூடும் ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா. நான் தண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேனா, கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல் எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல.